திரும்ப நம்மளுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா டிசினா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆர்சின்னு என்னன்னு தெரியும் சரிங்களா. அதே மாதிரி ஆர்னா என்னன்னு தெரியும், டிஆர்னு என்னன்னு தெரியும் கரெக்டாமா. ஆமா சார். இதுல இருந்து ஏசி எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எம்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க, எம்ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதனோட மெயின் ஐடியா வரணும் சரியாம்மா. ஓகே சார். இப்போ ஏசி எப்படி கண்டுபிடிப்பீங்க, டிசி பை குவான்டிட்டி கரெக்டுங்களா. ஆமா சார். ஏஆர் டிஆர் டிவைடட் பை குவான்டிட்டி கரெக்டுங்களா. ஆமா சார். எம்சின்னு என்னது, மார்ஜினல் காஸ்ட் சார். ஆமாம், அதனுடைய கான்செப்ட் படி டிசியா, டிசிஏ டிசி சார். அதே மாதிரி இங்கே வந்து டி பை டிக்யூஆ டிஆர் கரெக்டாமா. ஆமா சார். அதே மாதிரி மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இது எதுக்கு, நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க தான் பண்ணுறோம். அப்போ டிஆர் மைனஸ் டிசி கரெக்டுங்களா. ஆமா. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், டிபி பை டி கியூ கண்டுபிடிப்போம். இது எதுக்கு, மேக்ஸிமம் மினிமைஸ் கண்டுபிடிக்கிறது. டி ஸ்கொயர் பை டி கியூ ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். அப்போ இது வந்து ஈக்குவல் டு 0 போடுவீங்க. இது ஈக்குவல் டு 0 போடுறதும் எம்சி ஈக்குவல் டு எம்ஆர் பண்ணுறதும் ரெண்டு ஒன்று தாங்கிறாங்க சரிங்களா. ஏன்னா இது எம்சி ஆயிரும், இது வந்து இது வந்து எம்ஆர் ஆயிரும், இது வந்து எம்சி ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எம்சியும் எம்ஆர் ஈக்குவல் பண்ணி போடலாங்கிறாங்க அனந்தர் மெத்தட். நீங்கள் எது போட்டாலும் ஓகே தான். இல்லை இல்லை தெரிஞ்சுக்குங்க, இல்லை உங்களுக்கு தெரியலனாலும் பார்த்துக்குங்க. இல்லை இதை ஈக்குவல் 0 போடுங்க, ஈக்குவல் 0 போட்டால் எம்சி ஈக்குவல் எம்ஆர்னு வரும். அது வந்து கியூ வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அந்த கியூ எவ்வளோன்னு தெரியுது வந்து என்ன பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ்ல போடுவீங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தேன் 0வா கிரேட்டர் தேன் 0வா பார்க்குறீங்க. லெஸ் தேன் 0னா ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம், கிரேட்டர் தேன் 0னா ப்ராஃபிட் வந்து மினிமம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இதுதான் மெயின் கான்செப்டாக பார்த்துருப்பீங்க சரியாம்மா. சரி, இதுக்கப்புறம் என்னென்ன எலாசிட்டி ஃபங்க்ஷன்லாம் வரும், அது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போனால் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூலமாக பார்த்துக்கலாம். ஓகே சார். ஓகே, இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண வேண்டாம். நேற்று இது ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ அது ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சொல்கிறேங்க, என்ன கொடுத்துக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண வேணும் சார். அவங்க இன்வெர்ஸ் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க சார், டிசி கொடுத்துட்டாங்க சார். இப்போ அதுலேருந்து நம்ம ஏசி கண்டுபிடிக்கணும். மினிமைஸ்லாம் பார்க்க வேணும், அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். மினிமைஸ்லாம் நம்ம ப்ராஃபிட்டுக்கு பார்த்த மாதிரி இப்போ ஆவரேஜ் காஸ்ட்டுக்கும் பார்க்கணும். ஓகே சரி, பார்த்தலாமா. பார்க்கலாம் சார். இப்போ கிவன் தட் என்னன்னு எழுதிக்கிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிவன் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க 320 மைனஸ் 2Q அண்டு சி கொடுத்துட்டாங்க 0.5 Q ஸ்கொயர் ப்ளஸ் 5Q ப்ளஸ் 300 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங் என்ன பண்ணுறீங்க, டிஆர் கண்டுபிடிச்சிருங்க. டிஆர் கண்டுபிடிச்சோன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ கரெக்டாமா. தட் இஸ் ஈக்குவல் டு 320Q மைனஸ் 2Q ஸ்கொயர் டிஆர். ஓகேங்களா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன கேட்குறான்னு அதுக்கு ரிலேட்டட் ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏசி கேட்குறோம், ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட் என்ன, டிசி டிவைடட் பை கியூ, இதுதான் ஆவரேஜ் காஸ்டோட ஃபார்முலா. அப்போ என்ன கிடைக்கும், 0.5 கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 5Q ப்ளஸ் 300 டிவைடட் பை கியூ டிவைடட் பை கியூ. ஓகேங்களா. That is equal to 0.5 Q squared by Q plus 5Q by Q plus 300 divided by Q. இந்த டைம் கட் ஆயிரும், இந்த டைம் ஃபுல்லாக கட் ஆயிரும். அப்போ இங்கே அந்த மாதிரி வரும். அப்போ என்ன வரும், 0.5Q. சூப்பராக சொல்கிறேன். 5 plus 300 by Q. சூப்பராக சொல்லிட்டுமா, வெரி குட்மா. இதில் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாமா. இல்லை சார், எதுவும் இல்லை சார். சரி, இப்போ வந்து இது மட்டும் அவன் கேட்கல, அவன் என்ன சொல்லிட்டான்னா மினிமைஸ்டான்னு கேட்குறான். மினிமைஸ்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்டிமல் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். உங்களோட பாயிண்ட் படி டர்னிங் பாயிண்ட், எங்களுக்கு சைடர் பாயிண்ட் உங்களோட டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டி பை ஏசி டிவைடட் பை டிக்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், கியூ கண்டுபிடிக்க ஈக்குவேஷன் கிடைக்கும் சார்.
காலையில கிளாஸ்லயே இல்ல 3 மணிலேருந்து கிளாஸ் எடுக்கிறேன். ரொம்ப கஷ்டம். ஓகே. ஓகே. இப்ப என்ன கிடைக்கும்? 0.5. ஓகே. ஆம். 0.5 இந்த இது கான்ஸ்டன்ட் 5 வந்து 0 ஆயிரும். இது வந்து -300 டிவைடட் பை கியூ ஸ்கொயர். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். இல்ல சார். ஓகே. அப்ப செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ் சொல்லுங்க. டி ஸ்கொயர் ஏசி கரெக்ட்டுங்களா? டி ஸ்கொயர் ஏசி டிவைடட் பை ஆமா சார். டி கியூ ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 ஆயிரும். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆயிரும். இது வந்து மேல வரும்போது பிளஸ் ஆயிரும். 2 மல்டிப்ளை பண்ணா 600 ஆகும். 600 கியூ. டிவைடட் பை கியூ கியூ. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சூப்பர்மா. சரி நம்ம என்ன பண்ணுவோம்? டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். நம்ம காஸ்ட்ல அப்ப சார் நம்ம 3 எப்படி சார் வரும்? எந்த 3டா? இந்த 3யா? பவர் 3யா? ஆ. ஓகே. அத போட்டு காட்டுறேன். டவுட் இருக்குதான் கேட்டேன். நீ இல்லைன்னு சொன்னாலும் விட்டுட்ட. சரி போட்டு காட்டிடுறேன். இல்ல சார் நம்ம டிஃபரன்சியேஷனா -1 தானே சார் பண்ணோம். டிஃபரன்சியேஷன் வந்து 0.5 ஓட டிஃபரன்சியேஷன் -300 கான்ஸ்டன்ட் 1 பை கியூ ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன். கரெக்ட்டுங்களா? ம். இது வந்து என்ன ஆகும்? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இல்ல போட்டுறலாம். எஸ். அது இப்போதைக்கு தெரியும். நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டெப் போடும்போது உனக்கு புரியும். அது பார்த்துக்கலாம். ஓகே. புரிஞ்சிருச்சு சார். ஓகே. அப்ப என்ன ஆகும்? 600 ஆயிருமா? -2 600 ஆயிரும். q பவர் n -1 n -3. -3 ஆயிரும். That is equal to 600 divided by q cube. d square ac by dq square ஓட வேல்யூ. டவுட் இருந்தா கேட்டுக்கிடுங்க இது வரைக்கும். இல்ல சார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். DAC by TQ equal to 0 போடுவோம். அப்ப என்ன கிடைக்குது? 0.5 minus 300 divided by Q square equal to 0. Is correct? ஆமா சார். அப்ப 0.5 equal to எவ்வளவு கிடைக்குதுடா கண்ணே? 300 divided by Q square. அப்ப Q square equal to 300 divided by 0.5. அப்ப Q square equal கிடைக்குது 600 கிடைக்குது. அப்ப Q வந்து நமக்கு என்னமோ ரூட் ஆஃப் 600 வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப Q ரூட் ஆஃப் 600 எவ்வளவு அப்ராக்ஸிமேட்டா வருது? 2.49. 24.49 சார். 24.49 49 ஆமா சார். அது 24.45 னு வச்சுக்கலாம். சரியாமா? ஓகே சார். அப்ப நம்ம கொண்டு வந்து இது கண்டிப்பா என்னது செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து கிரேட்டர் than 0 னு ஆயிருக்கு. ஒரு செகண்ட் டெரிவேட்டிவ் இங்க q ஓட வேல்யூ அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? செகண்ட் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர் ac 600 divided by dq square equal to 600 divided by என்ன வருது? 24.5 the whole cube னு வருது. அப்ப கண்டிப்பா இத போட்டீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்ப கண்டிப்பா கிரேட்டர் than 0 தான் வருது. அப்ப கிரேட்டர் than 0 னா நமக்கு தெரியும். ac என்னது? 0.040 வருது சார். அப்ப பாசிட்டிவ் தானே? ஆமா சார். அப்ப பாசிட்டிவ்னா AC வந்து என்ன? மினிமம். மினிமம். அட் என்னது? Q equal to 24.5. கரெக்ட்டுங்களா? Q equal to 24.5. அப்ப நம்ம AC கண்டுபிடிச்சலாமா? அப்ப 24.5 எங்க போடுவீங்க? இதுல போடுவீங்க. சாரி எங்க? இதுல தானே? இதுதானே AC. அப்ப இதுல போடுவோம். ஆமா சரிங்களா? சார். அப்ப என்ன வரும் சொல்றாங்கன்னு? 0.5 into 24.5 plus 5 plus 300 divided by 24.5. 29.49 sir. 29.49 49. அப்ப அப்ராக்ஸிமேட்டா 30 வருது. இது எக்ஸ்ட்ரா ஆவரேஜ் காஸ்ட்னா ரூபீஸ்ல எழுதிடணும். ரூபீஸ்ல எழுதிடணும். சரிங்களா? ஓகே சார். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுமா பார்க்கலாம். இல்ல சார். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க? Determine the price at which the profit is maximized. What is the maximum profit? So profit கண்டுபிடிக்கணும் சார். ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா அழகா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஐடியா பண்றீங்க. கரெக்டாமா? ஆமா சார். திரும்ப ரீட் பண்றேன். ஏன்னா அங்க போய் பார்க்க முடியாதான ஸ்கிரீன்ல. நீங்க என்ட்ரி பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றேன். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா அழகா தெரியும். TR minus TC. ஓகே சாரி நான் TC தான் TQ. ஓகே. அப்ப TR ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. 320Q minus 2Q squared. P into Q ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு TR னு ஆல்ரெடி எழுதிட்டேன்.
சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? தட் இஸ் ஈக்குவல் டு டிஆர். சார் டிஆர் என்னது? ஆமாம் 320Q டிக்யூ மைனஸ் 2Q ஸ்கொயர் மைனஸ் 0.5Q சொல்லுங்க, சொல்லுங்க. திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. 5Q இல்லை சார் நான் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி சொன்னேன் சார் நெகட்டிவ்ல சொல்லிட்டியா? ஓகே, ஆ ஒண்ணும் தப்பு. அது தப்பாயிருச்சுன்னா என்ன பண்றது? நான் உள்ள போட்டு தான் போடுவேன். ஓகே மைனஸ் மைனஸ் 0.5Q ஸ்கொயர் மைனஸ் 0.5Q 5Q மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 300 அப்ப எதையும் கம்பைன் பண்ணுவீங்க? எதையும் கம்பைன் பண்ணணும்? இந்த டேர்ம் இந்த டேர்ம். ஆமாம் சார் சொல்றாங்கன்னு 2 சாரி 315 315Q கட்டடா மைனஸ் ஆமாம் சார் 1.5Q 2.5Q ஓகே ஸ்கொயர் 2 பாயிண்ட் ரெண்டுமே மைனஸ் எனக்கு 2.5 வரும் ஆமாம் மைனஸ் 3 மைனஸ் 300 இதுதான் ப்ராஃபிட் கரெக்டாமா? ஆமாம் சார் செக் பண்ணிக்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் பாருங்க ஏன்னா திரும்ப ஆன்சர் வராமல் போயிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறதுன்னு இல்லை சார் கரெக்ட் கரெக்டு கரெக்ட் தானே? தான் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து மேக்ஸிமைஸ் கேட்குறோம் கரெக்டுங்களா? சார் மேக்ஸிமைஸ் கேட்குறோம் 320 மைனஸ் 50 தானே அது 5 ஓகே ஓகே ஆமாடா 5 தான்டா 5Q ஓகே தான் ஓகே இருக்குது. ஓகே ஓகே சார் சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் இதனுடைய டெரிவேட்டிவ் டிபி பை ஆமாம் டிக்யூ ஈக்குவல் டு 315 மைனஸ் 5Q கரெக்டுங்களா? டி ஸ்கொயர்டு பி பை டிக்யூ ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சுங்க அதுவும் மைனஸ் 5ன்னு வருது. நம்ம ஆமாம் டர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிப்போம் டிபி பை டிக்யூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 0ன்னு போடுவோம். அப்போ என்னாச்சு 315 மைனஸ் 5Q ஈக்குவல் டு 0. அப்போ 315 ஈக்குவல் டு 5Q அப்போ Q த்ரீ ஈக்குவல் டு 315 டிவைட் பை 5. ஆமாம் அப்போ Q ஈக்குவல் டு கிடைக்குது 63 சார் 63 கரெக்டாமா? ஆமாம் சார் அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக கியூங்கிறது இல்லாமல் நெகட்டிவ் டேம் வந்துச்சு. அப்போ நெகட்டிவ் டேம் என்னது லெஸ் தேன் 0ன்னு அர்த்தம் கரெக்டுங்களா? ஆமாம் சார் அப்போ என்னாச்சு ப்ராஃபிட் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆகுது அட் குவான்டிட்டி வந்து எவ்வளவு 63 ஓகே ஓகேங்களா? அப்போ குவான்டிட்டி 63ன்னு என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுவீங்க குவான்டிட்டியோட வேல்யூ. அப்போ ஓகே ப்ராஃபிட்டோட வேல்யூ 315 இன்ட்டு 63 மைனஸ் 2.5 இன்ட்டு 3 60 ஸ்கொயர் மைனஸ் 300. இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி சொல்கிறேன் என்ன ஆன்சர் வரும்? 9622.5 சார் அவ்வளோ வருது கரெக்டுங்களா? ஆமாம் சார் அவங்களோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆ ஓகேங்களா? இதுதானே வருது? ஆமாம் சார் இங்கே 2.5 இருக்குதா அதனால என்னடான்னு பார்த்தேன். ஓகே எவ்வளோ வருது இது வந்துருச்சு கரெக்டுங்களா? சார் அதே தான் சார் வருது ஓகே 922.96 அது ருபீஸில் ஆகுதுன்னு உங்களுக்கு டாலர் 0.5 சார் அது ஓகே டாலர் சைன் வந்துடுது ஓகேங்களா? சார் அங்கே 0.5 0.5 ஓகே ஓகே நீ எழுதிக்கும் போது எழுதிக்கங்க அது இங்கே போடும்போது இடம் 0.5 இருக்கும். சரி இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க எலாசிட்டி டிமாண்ட் ப்ரைஸ் எலாசிட்டி கேட்குறாங்க. வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் டிமாண்ட் எலாசிட்டி கேட்குறாங்க. டிமாண்ட் எலாசிட்டிங்கிறது போது நம்ம ஆல்ரெடி டிமாண்டோட வேல்யூ நமக்கு தெரியும். டிமாண்டோட வேல்யூ என்ன P ஈக்குவல் டு 320 மைனஸ் 2Q சரிங்களாம்மா? டிமாண்ட் எலாசிட்டிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அட் Q ஈக்குவல் டு 0ங்கும் போது என்ன அண்டு அனதர் பார்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிக்சட் காஸ்ட் அந்த இந்த கான்ஸ்டன்ட் டைம் இருக்குல்ல அந்த கான்ஸ்டன்ட் டைம் மிடில் என்ன இருக்கும் மிடில் என்ன இருக்குன்னா டிவைட் பை 2ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சார் இப்போ Q ஈக்குவல் டு 0னா P யோட வேல்யூ 320 சரிங்களா? அப்போ இதனோட ஆஃப்ல மிடில் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா 160. அப்போ நம்மளோட டிமாண்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த மிடில் இருந்து அண்ட் அந்த ஹையஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களாம்மா? ஓகே இந்த பாயிண்ட் மட்டும் இப்போ நீங்கள் லூஸாக நியூவாக லேர்ன் பண்ணீங்க. மற்றபடி நீங்கள் வந்து M1 பேப்பரில் தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பரில் படிச்சதுதான். இது ஒரே ஒரு கான்செப்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் நியூவாக லேர்ன் பண்ணுறீங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கேட்டுங்க வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிற டிமாண்ட் வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றீங்க கான்ஸ்டன்ட் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த கான்ஸ்டன்ட் டைம் டிவைட் பை 2 மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன Q ஈக்குவல் டு 0 போட்டு P-யோட வேல்யூ என்னன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த லைஸ் பிட்வீன் இன்டர்வல் தான் வந்து நம்மளுடைய டிமாண்ட் பிரைஸாக இருக்கும் ஓகே அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிக்கிங்க சரியாம்மா?
ஸோ இந்த கொஸ்டின் மேபி மேக்ஸிமம் 15 மார்க் இருக்கும். கொஞ்சம் பார்த்து லேர்ன் பண்ணி படிச்சுங்க. நமக்கு இப்போ 15 மார்க் வந்து ஒரு பேப்பர். மத்த 3 பேப்பர் இருக்குது. ஒரு பேப்பரோட இது வந்து நம்ம முடிச்சுட்டோம். சரியாம்மா?